திரு அமித்ஷாவை டெல்லியில் சந்திச்சு திமுக மேலில் இருக்கிற வழக்குகளை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு பைசா கூட கொண்டு வந்ததாக தெரியல. இந்த 6000 கோடி நீங்கள் போயிட்டு வந்தப்புறம் என்ன வந்துச்சு? அதுக்கப்புறம் ஸ்பெயின் போனார். ஸ்பெயின்லேருந்து என்ன வந்து ஸ்பெயினில் அங்கே அவர் நடத்தின மீட்டிங்கில் அவர் பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா பாரிவேர் கம்பெனிலேருந்து ஒரு ஜிஎம் அங்கே இருக்கார். எங்க பாரிவேர் இங்கே இது ஏற்கனவே இங்கே இருக்குது. மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லிடுச்சு, தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத வரை மேகதாது வராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவர் போனது மேகதாது விஷயத்துக்கு நான் வரேன். நடுவில் அதுக்கு மாத்திரமான்னு பார்த்தீங்கன்னா, மணல் கடத்தல் விஷயம் மிக உச்ச நிலையில் இருக்கு. வெறும் 38 கோடி ரூபாய்க்கு மணல் எடுத்ததாக கவர்மெண்ட்டுக்கு பில்லு போட்டு அதுக்கு ஜிஎஸ்டி கட்டினது அவ்வளோதான். ஆனால் அங்கே அவங்க 200 டிஎம்சி தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நமக்கு 10 டிஎம்சி அப்படி போடுறாங்க. இதுக்கு நம்ம வருடம் தமிழகம் காசு கொடுத்துட்ருக்கு. பம்பை குண்டார் இணைப்புன்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணினாங்கன்னு சொன்னால் நமக்கு கிட்டத்தட்ட இது மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் தண்ணீர் என்றைக்குமே இருக்கும். ஸோ இதை பற்றி எதுவுமே இவங்க பண்ணுறதில்ல. ஸோ இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. உதயநிதி வந்து பரம்பரையாக அந்த பதவிக்கு பரம்பரைக்கு தான் லாயக். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மத்திய அமைச்சர் CR பட்டேல் அவர்களை துரைமுருகன் ஒரு விஷயத்துக்காக சந்தித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அபிஷியலுக்காக தான் சந்திச்சாரா, வேற ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை, துரைமுருகன் போனது மேகதாது கட்டக்கூடாது அது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக சென்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ மேகதாதுங்கிறது எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் யார் ஆட்சி பண்ணுறது? இண்டி கூட்டணி, அவங்க தான். அதுலேயும் அங்கே முக்கியமாக அந்த அணை கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் DK சுரேஷ்குமார் சிவகுமார், துணை முதலமைச்சராக இருக்கார். அவருடைய வெற்றிக்காக போய் அவருடைய தம்பிக்காக பிரச்சாரம் பண்ணதுக்கு திரும்ப போனார். அங்கே போய் கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற விசிகா மேகதாது கட்டக்கூடாதும்பாங்க, கர்நாடகாவில் இருக்கிற விசிகா வேணும்னு கேட்பாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. இப்போ உண்மை அவர் போனது அதுக்காக இருக்கலாம். அடுத்தது இன்னொன்று, முல்லை பெரியாரில் வந்து உங்களுக்கு அந்த டேமை இடிச்சிட்டு புதுசாக இன்னொரு அணை கட்டணும் அப்படிங்கிறது கேரளா CPM கவர்மெண்ட்டுடைய பிளானு. அது CPMே கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் காங்கிரஸும் அதை ஆதரிக்கிறது. மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லிடுச்சு, தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத வரை மேகதாது வராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவர் போனது மேகதாது விஷயத்துக்கு நான் வரேன். நடுவில் அதுக்கு மாத்திரமான்னு பார்த்தீங்கன்னா, மணல் கடத்தல் விஷயம் மிக உச்ச நிலையில் இருக்கு. வெறும் 38 கோடி ரூபாய்க்கு மணல் எடுத்ததாக கவர்மெண்ட்டுக்கு பில்லு போட்டு அதுக்கு ஜிஎஸ்டி கட்டினது அவ்வளோதான். ஆனால் இது ஜிபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு மெட்ராஸ் IITயை வச்சுக்கிட்டு மேப்பிங் பண்ணி எடுத்ததில் 4070 கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமிரபரணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கல்லிடைக்குறிச்சியில் ஒரு இதுக்கு எம்சாண்ட் ஃபேக்ட்ரி நடத்துகிறேன்னு பர்மிஷன் மனுவெல்லார்ன்ற ஒரு பாதிரியார், அவர் எங்கன்னா இது சபரிமலை இருக்குது, பதனம்திட்டா மாவட்டத்தை கத்தோலிக்க மறை மாவட்டத்து சார்பாக எம்சாண்ட் ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் வாங்கி அவர் பல 100 கோடிக்கு அள்ளி இருக்காருன்னு சொல்லிட்டு 9.5 கோடி ஃபைனை ஹைகோர்ட் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மறை மாவட்டத்து பிஷப் உட்பட 6 பாதிரியார்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போய் ஜாமீனில் இருக்காங்க. ஸோ மணல் கடத்தல். அதுக்கப்புறம் முந்தானத்துக்கே பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற கனிம வளங்கள் பற்றி எங்கள்கிட்ட ரெக்கார்டு இல்லை, நாங்கள் போய் அதை செக் பண்ணுறதுக்கு எங்களை அலோவ் பண்ண விடமாட்டேன்றாங்கன்னு இந்த அறநிலையத்துறை சொல்லுது. அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது? இதெல்லாம் பண்ணுறது ஒரு அரசுத்துறை அதிகாரியே உள்ளேயே வரக்கூடாதுன்னு ஒருத்தன் தடுக்கிறான்னா அவன் நிச்சயமாக கழக கண்மணியாக தான் இருக்க முடியும். ஸோ ஊபிக்கள் கையில் தமிழகத்தின் கோயில் சொத்துக்கள் மாட்டினா என்ன ஆகுது? கனிம வளங்கள் மாட்டினா என்ன ஆகுது? 4070 கோடிங்கிறதே மிகவும் அண்டர் எஸ்டிமேட்டுங்கிறது வேற யாரும் சொல்ல வேண்டாம். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஏதோ அந்த மாதிரி ஒரு கீழ்நிலை போஸ்டில் இருந்த குடியாத்தம் குமரன்கிறவர் 60,000 கோடி அப்பா பையன் சம்பாதிச்சிட்டான்னாங்க. நமது நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் 1 வருஷத்துக்குள்ள தாத்தா 60 வருஷத்தில் சம்பாதிச்சதை மாப்பிள்ளையும் பேரனுமாக உங்களுக்கு வந்து 30,000 கோடின்னாங்க. ஸோ இப்போ இவ்வளவு பணங்கள் இப்போ எலெக்ஷனில் இதில் ஈரோட்டில் ஸ்பெஷல் ஃபார்முலா ஒன்று போட்டு 700 கோடி பண்ணாங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக நிற்காதனால பங்காளிகள் இல்லாத அங்கே 700 கோடிக்கு இங்கே 250 கோடியில் முடிச்சுட்டாங்க. ஸோ இப்படி இதுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருது? ஸோ இப்போ டெல்லியோட ஒரு உறவுக்கு திமுக மீண்டும் முயற்சிக்கிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்
அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதானி பலமுறை இங்கிட்டு வந்துட்டு போனார். அதோட அம்பானியுடைய மகன் திருமணத்திற்கு சைலண்டாக நமது துணை முதலமைச்சரா இல்லை இளவரசர் நீங்கள் என்ன பேர் கொடுக்குறீங்க, ஏன்னா முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டே கள்ளக்குறிச்சியில் அந்த சேர்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சும் இடத்தை முதலமைச்சரோ அல்லது உதயநிதியோ போகணும். உதயநிதிக்கு என்ன போஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல, எதற்காக ஹைகோர்ட் அவர் பேரை சொல்லுச்சுன்னு தெரில. முதலமைச்சரோ அல்லது அவர் மூத்த அமைச்சர்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஸோ இது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. உதயநிதி பரம்பரையாக அந்த பரம்பரைக்கு தான் லாய்க்குன்னு ஹைகோர்ட் கருதுதான்னு எனக்கு புரியல, எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு. ஸோ இப்போ இதில் மிக முக்கியமாக மாட்டக்கூடியவர் என்றால் மணல் விஷயத்தில் பார்த்தால் உங்களுக்கு துரைமுருகன் தான் வரும். இன்னொன்று, துரைமுருகன் மேலே இன்னொரு மிக முக்கியமான வழக்கு 2019 எலெக்ஷன் தான். 19 எலெக்ஷனில் அவருடைய மகன் வீட்டில் போய் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தா 10 கோடி ரூபாய்க்கு கவரில் போட்டு தெரு வீட்டு நம்பர் போட்டு கொடுக்கறதுக்குன்னு பணம் வச்சுருந்ததை பிடிச்சாங்க. அது என்னது இல்லைன்னாங்க. அந்த கேஸில் அன்னைக்கு அவர் பொருளாளர். அதனால திமுக கட்சியை இணைக்கணும்னு பார்த்தா அந்த துரைமுருகன் வேறு இந்த துரைமுருகன் வேறுன்னு திமுக அஃபிடவிட்டே கொடுத்துருக்கு. அதுக்கு பல யூடியூப் சேனலில் மீசையை வச்சுட்டு ஒரு துரைமுருகன், மீசை இங்கே ஒரு மருவை வச்சு துரைமுருகன், துரைமுருகன் வேறு துரைமுருகன் வேறுன்னு சொல்லி பல யூடியூப் சேனல்கள் கிண்டல் செஞ்சுது. ஸோ இத்தனை வழக்குகள் அவங்க கழுத்தில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு தான் நடுவில் பார்த்தீங்கன்னா கம்பன் கழகத்தில் போய் ரகுபதிங்கிற அமைச்சர் உலகத்திலேயே சமூக நீதிக்கு முதலில் குரல் கொடுத்தது ராமர் தான், நாங்கள் ராமரின் அந்த ஆட்சியை தான் தொடர்கிறோம் பேசுறாங்க. டெல்லியில துரைமுருகன் அமைச்சர் சி.ஆர். பட்டேல் மட்டும் செஞ்சாரா இல்ல மறைமுக வேற யாராவது ரகசியம்? இல்ல, அங்க அவர் ஹோம் மினிஸ்ட்ரியில திரு அமித்ஷாவிற்கு தூது நேரடியாக சந்திச்சாரா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு 2 நாள்ல தெரியும். எங்க சந்திச்சாங்க, ஏன்னா அசோகா ஹோட்டல்ல டிஆர் பாலு முன்னாடி எலெக்ஷன் முடிஞ்ச 2வது நாள் சந்திச்சார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அசோக் பல்லவா ஹோட்டல்யா, டெல்லி இது ஏர்போர்ட் கிட்ட அசோகா ஹோட்டல்னு இருக்குது, அங்க சந்திச்சார். டெல்லியில சந்திச்சு எமர்ஜென்சி நாங்க நேரடியாக உங்களை கூட்டணிக்கு வர முடியாது, ஆட்சிக்கு பாதிப்பு இல்லாத வரையில் வெளியிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறது அந்த மாதிரி ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னார்னு அன்னைக்கே வந்துச்சு. டிஆர் பாலு அவர்கள் இவரை சந்திச்சார். இப்போ அது மாதிரி எங்கேயாவது சந்திப்பு நடந்துதான் தெரியல. பட் நிச்சயமாக அமித்ஷாவை நெருங்கி திமுக மேலில் இருக்கிற வழக்குகளை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு போயிருக்காரு. சரி, இப்போ இதில் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ திருப்பி மேகதாது வேண்டான்னு சொல்கிறாங்க ஐயா. மேகதாது இப்போ என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி ஒரு இந்த மாதம் ஆரம்பத்தில் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ காவிரி மேலாண்மை வாரியம் கூடினப்போ ஒரு நாளைக்கு 1 TMC விடுங்கன்னாங்க. 1 TMC விடணும்னா 10,000 கியூசெக்ஸ் விடணும். 10,000 to 11,000 கியூசெக்ஸ் விட்டால் 1 TMC. 2 நாளைக்கு விட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் மழை வந்த உடனே 8,000 விடுறேன் அப்படின்னு அவங்க வக்கீல்கிட்ட கேட்டு திருப்பி தமிழ்நாடு கண்டெம்ட் போச்சுன்னா வம்புன்னு சொல்லி 8,000 விடுறேன்னாங்க. அதுலேருந்து 2 நாள் கழித்து மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பித்து அவங்களுடைய எல்லா அணைகளும் நிரம்பி அன்னைக்கு 35 அடியாக இருந்த மேட்டூர் அணை இன்றைக்கு 92, இன்னைக்கு காலையில் நியூஸ் 92, நேற்று ஈவினிங் 92.4 அடியாக இருக்குது. இன்னைக்கு அங்கே இப்போ 1 லட்சம் கன அடிகள் தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ என்ன ஆகும் பிரச்சனைன்னா, 1 லட்சம் கன அடின்னு சொன்னால் ரஃப்லி 9 to 10 TMC. இப்போ 120 அடி கொண்ட அணையில் 90 அடிக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. இப்போ இருக்கிறது 60 TMC, 53 TMC இருக்குது. மீதமுள்ள மொத்தம் 90 TMC கெப்பாசிட்டி. ஸோ அப்போ 1 லட்சம் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 3 நாளில் ரொம்பிடும். இப்போ 3 நாளில் ரொம்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடலுக்கு அனுப்புவீங்க. அவங்க மேகதாது ஏன் கட்டணும்னு சொல்கிறதே, நாங்கள் கொடுக்கும் உபரி நீரை உங்களிடமோ என்னிடமோ சேமிக்க வழி இல்லை, அது கடலுக்கு அனுப்பப்படுகிறது. உதாரணமாக சொல்லணும்னா, கடந்த 5 வருஷத்தில் போன வருஷம் தான் நமக்கு மேட்டூர் ரொம்பவே இல்லை, மேகதாது அணை கட்டியே தருவோம்னு ஒரு ரெசல்யூஷன் போடுவாங்க. இவங்க உடனே அனைத்து கட்சி மீட்டிங் உடனே சட்டமன்றத்தில் போடுவாங்க. இது வேண்டான்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் என்னுடைய அந்த ஸ்கீமில் வீராணம் பைப்லைன் வழியாக நமக்கு இதிலிருந்து தண்ணி வருது மெட்ராஸ்க்கு. அது மாதிரி பைப்லைன் மூலமாக ராசிமணல்லேருந்து பெங்களூர் கொண்டு போகலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பைப்லைன் மூலமாக நீங்கள் எடுத்துகிட்டு போனால் 1 TMCனா 1 TMC தான் வரும். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நமக்கு சென்னைக்கு தெலுங்கு கங்கை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வருது. தெலுங்கு கங்கையில் ஆந்திரா நமக்கு தர வேண்டியது 13 TMC. கிட்டத்தட்ட தெலுங்கு கங்கை 85-90 வாக்கில் நிறைவேற்றப்பட்டது. போன 2 வருஷம்தான் 10 TMCயே வந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு 5 TMC கூட வந்ததில்லை. ஆனால் அவங்களுடைய கோதாவரி இருக்கிறதுல இருந்து நமக்கு கொடுக்கறதுக்கு கண்டலேருன்னு ஒரு அணைகளை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நமக்கு கொடுப்பாங்க. நடுவில் இருக்கிற 300 கிலோமீட்டர் அவங்களுக்கு நெல்லூரும் குண்டூரும்.
அங்கே அவங்க 200 டிஎம்சி தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறாங்க, நமக்கு 10 டிஎம்சி அப்படி போடுறாங்க. இதுக்கு நம்ம வருடா வருடம் தமிழகம் காசு கொடுத்துட்ருக்கு. இப்போ நேற்றைக்கு துரைமுருகன் அவர்கள் கோதாவரி திட்டத்தையும் இணைப்பு திட்டத்தை பண்ணணும், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு உதவி பண்ணணும்னாரு. ஏன் காவிரி குண்டாரோடு நிறுத்திக்கிட்டாருன்னு தெரில. கேரளாவில் ஒரு வருஷத்துக்கு 300 டிஎம்சி தண்ணீர் கடலில் போகுது. அதில் பம்பை குண்டாறு இணைப்புன்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணினாங்கன்னு சொன்னால் நமக்கு கிட்டத்தட்ட இது மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் தண்ணீர் என்றைக்குமே இருக்கும். ஸோ இதை பற்றி எதுவுமே இவங்க பண்ணுறதில்ல. ரொம்ப ப்ராப்ளம் வந்ததுன்னா வேறு எதுவுமே மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னா இதை பற்றி கேள்வி கேட்பாங்க. ஐயா, தமிழ்நாட்டிலேருந்து 40 எம்பியை நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம், 40 பேரும் இதில் கேன்டீனில் போய் வடை சாப்பிட்றாங்கன்னு கிண்டல் பண்ணுறது இருக்கட்டும், ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மெட்ராஸில் ஏர்போர்ட் இருக்கா? இங்கே ஐடியில் நம்ம தான் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நேற்றைக்கு நம்ம அமைச்சர் வந்து 12 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், 1 லட்சம் கோடிக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் 2018-19 மேட் இன் இந்தியா திட்டத்தை போட்டு மோடி அவர்கள் திட்டம். ஆனால் இப்போ இந்த கம்பெனிகள் சார்பாக வெளிநாட்டுக்கு போகிறவங்க இல்லை அங்கேருந்து இங்கே வர்றவங்க மெட்ராஸில் வந்து இறங்கணும்னு பார்த்தா லண்டன்லேருந்து வர ஃப்ளைட்டெல்லாம் ஏர்பஸ் பெரிய வண்டி, அவை இறங்கிறதுக்கு இங்கே ஏரோ பிரிட்ஜ் கிடையாது. ஒன்று பெங்களூரோ இல்லாட்டி ஹைதராபாதோ போகிறாங்க. ஏங்க இங்கே இருக்கிற ஏரோ பிரிட்ஜை பெருசு பண்ணணும், அந்த ஏர்பஸ் லேட்டஸ்ட் பெரிய விமானம் வர்றதுக்குள்ள மாதிரி மாற்றணும்னு இந்த 40 எம்பிங்க என்னங்க பண்ணுறாங்க? அங்கே போய் சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக முந்தானேத்து சொல்லிடுச்சு, நீட்டை கேன்சல் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருந்தப்பயே ஒருத்தர் வழக்குக்கு போனார். நீட் என்பது இன்றைய சூழ்நிலையில் அவசியமானது, இது மாணவர்களுக்கு தெரியும், இது வேலையற்ற அரசியல்வாதி இதை வைத்து அரசியல் செய்தால் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நீட் ஒழியணும்னு இங்கே தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டாங்க. தமிழ்நாட்டில் தீர்மானம் போடுறதை பற்றி நான் சொல்கிறத விட ராஜா ஐயா பேசின காணொலியை நீங்கள் தேடினீங்கன்னா தெரியும். என்னது, நான் ஒரு வழக்கறிஞனாக முழுமையாக ஆராய்ந்து விட்டேன், நீட்டை எந்த விதத்திலும் ஒழிக்க முடியாது, இந்த பில் பாஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, நாளைக்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து சூரியனை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கீழே இறக்குவேன்னு சொல்கிறதும் நீட்டை ஒழிக்கிறேன்னு பில்லு போடுறதும் ஒன்று அப்படின்னு திரு ராஜா பேசியிருக்கார். இப்போ இவங்க பில்லு இந்த நீட்டு கொண்டு வரதுக்கு காரணமே திமுகவும் காங்கிரசும் கூட்டணியாக இருந்தது. முதல் அதுக்கு போட்ட ஜிஓவில் அல்லது சர்க்குலரில் கையெழுத்து போட்டது காந்தி செல்வன் என்கிற திமுக மந்திரி தான். இப்போ நேத்திக்கு கர்நாடகாலையும் அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் கொண்டு வந்ததே நீ சரி, அப்படியே ஒரு வாதத்துக்கு நீட் விலக்கு கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் 2 விதமான காலேஜுகள் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் காலேஜ், ஒன்று ப்ரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் 3300 சீட் இருக்குது, ப்ரைவேட்டில் 3500 சீட் இருக்குது. இந்த 3300 சீட்டுக்கு தான் என்னையும் நானோ நீங்களோ நம்ம கேமராமேனோ போன்ற ஒரு மகனோ சகோதரரோ தம்பியோ யாராக இருந்தாலும் படிக்க முடியும். ஏன்னா அங்கே போனீங்கன்னா வருஷத்துக்கு 50,000 ரூபா ஃபீஸ். அங்கே பக்கத்தில் நம்ம துரைமுருகன் ஐயா கல்லூரிக்கோ இல்லை சென்ற வருடம் வேலுக்கோ புதுசாக ஒரு மெடிக்கல் காலேஜ் திறந்திருக்காரு, இந்த பக்கம் எஸ்ஆர்எம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா. ஜெகத்ரட்சகன் காலேஜுக்கோ போனீங்கன்னா வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா, 1.5 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு ஆகும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. அந்த ஒரு பையனை வச்சுட்டு பண்ணாங்க, அந்த பையன் தான் சொன்னார். ஸோ 1.5 கோடி கொடுத்து நானோ நீங்களோ நம்ம கேமராமேன் வீட்டிலேருந்து யாரும் அனுப்ப முடியாது. ஸோ இப்போ நீட் வர்றதுக்கு முன்னாடி எப்படின்னு சொன்னால் மொத்தம் இருக்கிற சீட்டில் யாருக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் நான் சொன்னேன் 3300 சீட்டு கவர்மெண்ட், இந்தியா ஃபுல்லாக 55,000 சீட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அதில் 15% 8,000 சீட்டு. ஸோ நீங்கள் உங்கள் தம்பியோ என்னுடைய மகளோ மெடிக்கல் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா இப்போ தமிழ்நாடு சீட்டுக்கு நீட் இல்லைனாலும் அந்த சீட்டில் சேரணும் வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணுன்னா நீட் எழுதி ஆகணும். நீட்டுக்கு ஃபுல் ஃபார்மே நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ நேஷ்னல்னு வார்த்தை வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மாற முடியாது. சீனிவாசன் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸரு அன்றைக்கி காலையில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எக்ஸாமினிங் கவுன்சில் வந்து பார்த்துருக்கு. அதே காலேஜ் மத்தியானம் நாமக்கல்லுக்கு போயிருக்கு. அங்கேயும் அவர் பர்மனெண்ட் எம்ப்ளாயி, இங்கேயும் பர்மனெண்ட் எம்ப்ளாயி. எப்படிங்க இது பாசிபிள்? கிட்டத்தட்ட 2000-3000 போஸ்ட்டுக்கு ப்ரொஃபஸர்கள் ஃபில்அப் பண்ணல. இந்த மாதிரி 226 காலேஜ், மொத்தம் 440 பாதி காலேஜில் நடக்குதும். இப்போ 3000 பேருக்கு வேலை கிடைக்குமா? யுஏஇ அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பின் பின்னணி என்ன? யுஏஇ அமைச்சர் சென்னைக்கு வந்திருக்காரு, சந்திச்சிருக்காரு. ஓகே, அதாவது அவங்களுக்கு இப்போ யுஏஇ மினிஸ்டர்ஸுங்கிறவங்க பெரும்பாலும் அவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. அங்கே அரச குடும்பத்தை சேர்ந்த அவங்களுக்கு பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கும். அதனால ப்ளஸ் அவங்க அங்கே பெட்ரோலியம் அனுப்புறது,
அதை பார்க்க வர்றப்பையும் அமைச்சராக வர்றதுனால கட்டிசிக்காகவும் பார்க்கணும். இன்னொன்று, இவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கா, அங்கேருந்து இங்கே வருதா? இவர் போனப்போ 6000 கோடிக்கு MOU போட்டு வந்தேன்னு சொன்னார். அதில் ஒரு கம்பெனி பார்த்தா இது நோபல் ஸ்டீல் அப்படின்னு வந்துச்சு. அந்த நோபல் ஸ்டீலில் வந்து உதயநிதி அவர்கள் டைரக்டராக இருந்திருக்காருன்னு பார்த்தோம். உதயநிதி போனப்புறம் இப்போது இவராக இருக்கிற ராஜ்யசபா உறுப்பினராக அப்துல்லா இருக்காருன்னு வருது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு பைசா கூட கொண்டு வந்ததாக தெரியல. இந்த 6000 கோடி நீங்கள் போயிட்டு வந்தப்புறம் என்ன வந்துச்சு? அதுக்கப்புறம் ஸ்பெயின் போனார். ஸ்பெயின்லேருந்து என்ன வந்து, ஸ்பெயினில் அங்கே அவர் நடத்தின மீட்டிங்கில் அவர் பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தா பேரிவேர் கம்பெனிலேருந்து ஒரு GM அங்கே இருக்கார். எங்கே பேரிவேர் இங்கே இது ஏற்கனவே இங்கே இருக்குது. அங்கே பேரிவேருடைய EID பேரின் முருகப்பா குரூப்பில் இருந்ததை ஸ்பெயின் கம்பெனிக்காரங்க வாங்கிட்டாங்க. அதோடைய GM அங்கே போய் கையெழுத்து போடணுமா? அவரை கூப்பிட்டு இங்கேயே பண்ணலாம். ஸோ இதுதான் நடக்குது. ரியலிஸ்டிக்காக இவங்க 6 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை வர வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. எத்தனை வந்துருச்சுன்னு தெரில. தூத்துக்குடியில் ஒரு ஃபர்னிச்சர் பார்க் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு 650 ஏக்கர் ஒதுக்கணுன்னாங்க. இது சொல்லி 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனி கூட வந்ததாக தெரியல. அதுக்கப்புறமாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஒரு கார் கம்பெனி வியட்நாம்லேருந்து வருதுன்னு சொன்னாங்க. அந்த கம்பெனி திவாலாகும் நிலையில், டெக்னிக்கல் அவங்க கேப்பபிலிட்டியும் இல்லை, இதுவும் இல்லை அப்படின்னு செய்தி வந்துச்சு. இன்னொருவர் சொன்னது, யூடியூப்ல சொன்னது, அந்த ஃபர்னிச்சர் பார்க்குக்கு ஒதுக்கின அதே இடத்துல பாதியத்தான் இவங்களுக்கு ஒதுக்குனாங்கன்னாங்க. ரெண்டுமே வரல. தயவு செய்து ஸ்டாலின் ஐயா தமிழகத்திற்கு நிறைய நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ரியலாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கா? ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட்டில் மிக முக்கியமான ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இளைஞர்களுக்கு இது இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் காலேஜ் முடித்த உடனே, டிப்ளமோ முடித்த உடனே சேர்ந்தது இதில் அடிசன் மவுண்ட் ரோடில் அப்ரண்டிஸாக போய் சேர்ந்தேன். எனக்கு அப்போ 320 ரூபா சம்பளம். அதில் கிட்டத்தட்ட 200 250 ரூபா கவர்மெண்ட் கொடுத்துரும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அங்கே குவாலிட்டி கண்ட்ரோலில் அவங்க ட்ரில் பிட்ஸ் பண்ணுவாங்க. அதில் எதுவும் பிரச்சனை இல்லையான்னு பார்க்குறதுக்கு அப்ரண்டிஸ் மாணவர்களை பயன்படுத்துவாங்க. பட் அங்கே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மற்ற இடத்துல எளிதாக வேலை கிடைக்கும். இப்போ என்னுடைய நண்பரே ஒருத்தர் அந்த டயத்தில் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கில் சேர்ந்தவர் இன்றைக்கி அங்கே மேல் பதவியில் இருக்கார். ஸோ நடுவில் இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ரண்டிஸ் குறைஞ்சி போச்சு. இதை ஊக்குவிக்கணும். இந்தியாவின் தலை சிறந்த 500 நிறுவனங்களில் 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதை தமிழகம் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சூரிய மின்சாரம் வந்து 1 கோடி வீட்டுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் 1 மெகாவாட் 1 கிலோவாட் போடுறதுக்கு EBயில் 5000 ரூபா லஞ்சம் கேட்குறாங்க. 1 மெகாவாட்டுக்கு 20 லட்சம் கொடுக்கணுன்றாங்க. EBயில் என்னுடைய நண்பர் அவருக்கு கான்ட்ராக்டர் கொடுத்தப்ப 100 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்தால் 53 ரூபாய் உள்ளுக்குள்ளே கொடுக்க வேண்டியிருக்கு. முதல் குடும்பத்திலிருந்து கடைசியாக பில்லு அப்ரூவ் பண்ணுற வரைக்குமாக 53 ரூபாய் கொடுத்தால் 100 ரூபா கான்ட்ராக்ட்னா 47 ரூபா தான் நாங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இன்றைக்கி செலவு பண்ண முடியுதுன்றாங்க. இந்த நிலைமையில் EB 1,50,000 கோடி கடன் இருக்குது. நாங்கள் EB ரேட்டை ஏற்றிக்கிட்டே போகுதுன்னு வருது. எனவே இந்த பிரச்சனைகள் UAE-ஆக இருக்கட்டும், ஸ்பெயினுக்கு போனாலும் சரி, இப்போ அமெரிக்கா போகிறேன்றாரு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரட்டும், தமிழக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கர்நாடகாவில் உயர் பதவியில் இருக்கிறதுல 50% உள்ளூர் மக்களுக்கு தான் கொடுக்கணும். அடுத்த நிலையில் 75%, தொழிலாளர் நிலையில் 100%. இது அவர்கள் எடுத்த உடனே அன்றைக்கி அந்த ட்வீட்டை எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தா நேற்றுக்கு அதை சட்டமாக திருப்பி கொண்டு வரன்றார். இந்த சட்டம் நிற்காது, செல்லாதுன்னு சொன்னாலும் கம்பெனிகள் இனிமே கீழ்நிலை ஊழியர்கள் லோக்கல் ஆள் தான் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி தமிழர்கள் மற்ற ஸ்டேட்டில் இருக்காங்க. பெங்களூரில் பாப்புலேஷனில் 2011 டேட்டா படி 43% வெளியூர் மக்கள் தான், வெளிமாநில மக்கள் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க? இங்கேயே இருந்தால் கூட அவங்களுக்கு கன்னடம் எழுத படிக்க தெரியணுன்றாங்க. இப்போ நம்ம சீமான் ஐயா என்ன சொல்லியிருக்கார்? என்னுடைய மகன்களை படிக்க வைப்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடமே கிடைக்கவில்லை அப்படின்னு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுற 2 பள்ளியில், இன்டர்நேஷ்னல் பள்ளியில் தன்னுடைய மகன்களை 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அனுப்பியிருக்காரு. இப்போ அவருடைய மகனுக்கு தமிழ் படிக்க தெரியுமா? நான் முதலமைச்சரானால் தமிழ் படிக்க தெரியலையா, நீ வெளில போ அப்படின்னு அனுப்புவேன்ட்டார். இப்போ அவருடைய மகன்களை படிக்க வைக்கல. இதே நிலை தான் பல பேருக்கு இருக்குது. ஸோ தமிழ் வளர்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தமிழ் மாணவர்களை நல்லபடியாக படிக்க வச்சு அவர்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுக்கணும். மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை போட்டிருக்கு, அதை பயன்படுத்திக்கணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பற்றி மிக்க நன்றி சார்.